சென்னையிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பகுதியில் இப்போ நம்ம இருக்கோம். இந்த இடத்துல தான் சென்னையினுடைய 2வது விமான நிலையம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை வாய்ப்பு வரும் மாதிரி இருந்தாக்கா விவசாயம் மக்களுக்கு பாதிக்கக்கூடாது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பகுதியில் சென்னையுடைய 2வது விமான நிலையம் அமைக்கப்படும் மாநிலங்களவையில் மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. சென்னையிலிருந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு போறதுக்கான சராசரி பயண தூரம் 73 கிலோமீட்டர். அம்பத்தூர்ல இருந்து 1 மணி நேரம் 40 நிமிஷத்திலையும், திருவொற்றியூர்ல இருந்து 2 மணி நேரம் 55 நிமிஷத்திலையும், எழும்பூர்ல இருந்து 1 மணி நேரம் 55 நிமிஷத்திலையும், சோழிங்கநல்லூர்ல இருந்து 1 மணி நேரம் 45 நிமிஷத்திலையும் பரந்தூருக்கு போக முடியும். பரந்தூர்ல விமான நிலையம் அமைகிறதுல உள்ள சாதகம் என்னன்னா, பரந்தூர்ல இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற திருமால்பூர் வர மின்சார ரயில் வசதி இருக்கு. பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்கப்பட இருக்கிறதால பரந்தூர் வரைக்குமே கூட மின்சார ரயில் நீட்டிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சில வல்லுநர்கள். அதே மாதிரி தொழில் நகரமான ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து சென்னை திரிசூலம் விமான நிலையத்தை விட குறைவான தூரத்துல பரந்தூர் இருக்கு. தொழில் நகரத்துக்கு அருகாமையில விமான நிலையம் இருக்கிறது தொழில் வாய்ப்புகளை இன்னும் அதிகமாக்கும். சென்னையுடைய 2வது விமான நிலையம் அமைக்கப்படுறதுக்கு கடைசி நேரம் வரைக்கும் பரந்தூர் கூட போட்டியில இருந்த இன்னொரு பகுதியான பன்னூர் சென்னைக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கு. ஆனாலும் பரந்தூர் தேர்வானதற்கு நிறைய காரணம் சொல்லப்படுது. விமான நிலையம் அமைக்கப்படுறதுக்கான சாதகமான நிலவியல் அம்சங்கள் எல்லாம் ஆராயப்படும்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. OLSன்னு சொல்லப்படுற அப்டாக்கிள் லிமிடேஷன் சர்ஃபேஸ் சர்வே பரந்தூருக்கு சாதகமா வந்திருக்குன்னு சொல்லப்படுது. புதுசா உருவாக்கப்படுற விமான நிலையத்துல 8 சர்வதேச முனையங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் விமான நிலையத்துக்கான பணிகள் தொடங்கணும்னு மத்திய அரசு முடிவு பண்ணிருக்குன்னு சொல்லப்படுது. ஏரி, தென்னந்தோப்பு, வயல்னு பசுமையான சூழல் பரந்தூரை நம்மளை வரவேற்றுச்சு. ஊருக்கு நடுவுல இருக்கிற அண்ணா சிலையை சுத்தி எல்லா கட்சி கொடிகளும் இருந்தது. 1994 அந்த சிலையை திறந்து வச்சவர் அப்போதைய திமுக இளைஞரணி செயலாளரும் இப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின். மேட்டுப்பரந்தூர், பள்ளப்பரந்தூர், காட்டுப்பட்டூர், நாகப்பட்டு, பரந்தூர் காலனின்னு 5 குக்கிராமங்களை உள்ளடக்கின பரந்தூர் ஊராட்சியுடைய மக்கள் தொகை 2956. அந்த ஊரோட பிரதான தொழில் விவசாயம். அந்த பகுதியில சில கல்குவாரிகள் செயல்படுறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அந்த ஊர் மக்கள் கிட்ட பேசின வரைக்கும் விமான நிலையம் அந்த பகுதியில அமையறதுக்கு பெருசா எதிர்ப்பு எதுவும் இல்லை. அதிக வளர்ச்சி அடையாத பகுதிங்கிறதால விமான நிலையத்தை சுத்தி கிடைக்கிற வளர்ச்சி வேலை வாய்ப்புகளை வரவேற்கிற மனநிலை மக்கள் கிட்ட இருக்கு. அதே நேரம் விவசாயம் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. திமுக, அதிமுக, காங்கிரஸ்னு கட்சி பேதம் இல்லாம விமான நிலையத்துக்கு ஆதரவா கருத்து சொல்றாங்க கிராம மக்கள். இந்த விமான நிலைய நிலம் கையகப்படுத்தலுக்காக என் சொந்த ஊர் கூட போக போகுது. ஆனாலும் அடுத்த தலைமுறைக்கு வேலை வாய்ப்பு வளர்ச்சி கிடைக்கிறதுல சந்தோஷம்தான்னு சொல்றாரு பரந்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் பலராமன். எங்கள் ஊருக்கு ஏர்போஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. செய்தியிலும் கேட்டேன். சந்தோஷமான இதுதான். எதிர்காலத்தில் பசங்க நல்லா இருக்கும். இதே மாதிரியான கருத்தோட விமான நிலையம் வர்றது நல்லதுதான், விவசாயத்துக்கு பெருசா பாதிப்பு இல்லாம அதை கொண்டு வரணும்னு சொல்றாரு அதிமுக கிளைக்கழக செயலாளர் கணபதி. பரந்தூர் கிராமத்தில் விமான நிலையம் வருவதாக தகவல் எங்களுக்கு கேள்விப்பட்டோம். நாங்கள் காலங்காலமாக விவசாயத்தை நம்பி தான் போய்ச்சிக்கிறோம். எங்கள் தாத்தா காலத்தில் இருக்க விவசாயம், எங்கள் அப்பா விவசாயம், நானும் விவசாயம். எனக்கு வயசு 63 ஆகுது. இது வரைக்கும் நாங்கள் விவசாயத்தை நம்பி தான் போய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் பிள்ளைங்களும் அதே மாதிரி டிப்ளமா அப்படி படிச்சுட்டு வேலை இல்லாததான் இருக்குதுங்க. அதுங்களுக்கு வேலை வாய்ப்பு வரும் மாதிரி இருந்தாக்கா இதுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். 6 ஏரி 9 குளங்களை உள்ளடக்கி இருக்கிற பரந்தூர் பகுதியில 2 ஏரி 1 குளம்னு 5 முக்கிய நீர்நிலைகள் விமான நிலைய பணிகளுக்காக கையகப்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கிறதால மக்களுக்கு விவசாயம் பத்தின பயமும் சேர்ந்தே இருக்கு. விவசாயம் தான் எங்களுக்கு எல்லாம். பல தலைமுறைகளா விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம். விவசாயம் அழியாம விமான நிலையம் வரணும்னு சொல்றாரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சவுந்தரராஜன். பரந்தூர் கிராமத்தில் ஒருவராக இருக்கின்ற நாங்கள் அனைவரும் கிராம மழையை நம்பி வாழ்கின்றவர்கள். அதனால் ஏரி நீர்த்தேக்கத்தால் விவசாயம் பண்ணி பிழைக்கிறோம். எங்கள் கிராமத்தில் விவசாயம் கெடாமல் மக்கள் பிழைக்க வழிவகுக்க வேண்டும். விமான நிலையம் வருவதால் எங்களுக்கு எந்த தொல்லையும் கிடையாது, நன்மைதான். ஆனால் விவசாயம் பாதிப்பு என்பதே இருக்கக்கூடாது. பாதிப்பு இல்லாமல் விவசாய மக்களுக்கு வேலைவாய்ப்பும் அளிக்க வேண்டும் என்று அரசை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். விமான நிலையம் வந்தா விமான நிலையம் மட்டுமா வரும், அதை ஒட்டி நிறைய வளர்ச்சி வரும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்றாரு கூட்டுறவுத்துறையில வேலை பார்க்குற மனோகரன். ஏர்போர்ட் வரதில் எல்லாருக்கும் மிக்க மகிழ்ச்சி. ஆனால் விவசாயம் மக்களுக்கு பாதிக்கக்கூடாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரெயின் வசதி வரும், பசங்களுக்கு வேலை வாய்ப்பு வரும், பசங்களுக்கு படிக்கிறதுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் சௌகரியம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதே நேரத்தில் மக்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது. இது தமிழக முதல்வரை நான் மனப்பூர்வமாக வேண்டி கேட்குறேன்.
விமான நிலையம் எவ்வளவு சீக்கிரம் வரும், அதனால தமிழ்நாட்டுக்கு கிடைக்க போற பலன்கள் என்ன அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழ் பேசுனா மட்டும் தமிழ் வளராதுங்க. தமிழன் வளர்ந்தாதான் தமிழ் வளரும்.